சொல்லுமா. சாரி, ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதான் அட்டன் பண்ண முடியல. லேண்ட்லைன்லேருந்து பேசியிருக்கலாம்ல. நைட் ஏன் வீட்டுக்கு வரல? காரில் சார்ஜ் போட்டிருக்கலாம்ல. ஹலோ, சொல்லு. காரில் சார்ஜ் போட்டிருக்கலாம்லன்னு கேட்டேன். இப்போ எங்கே இருக்கீங்க? செங்கல்பட்டுக்கிட்ட. கார் ஒருத்தர் விலை கேட்டுதா சொன்னீங்களே. ஆமாம். எவ்வளோக்கு? 2 லட்சம் ரூபாய்க்கு. கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வாங்க. கருணாக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு பேலன்ஸ்ல சிட்டி ஹோட்டல்ல ஒரு வீடு பாருங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு? அவர்கிட்ட பேசிட்டு சீக்கிரம் என்ன கூப்பிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வீடும் வேணாம், காரும் வேணாம். அவர்கிட்ட எப்போ பணம் கிடைக்கும்னு கேட்டு சீக்கிரம் என்ன கூப்பிடுங்க. நான் வைக்கிறேன். ஃபோன் பண்ணா எடுக்க முடியாதா? இப்போ எங்க இருக்கீங்க? வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கார் சவுண்டே கேட்கல. காரு ஃப்ரெண்டு ராஜான்னு ஒருத்தன்ட்ட கொடுத்து அனுப்புனேன். அவன் ஆந்திரா எடுத்துட்டு போனான் வண்டியை. அப்புறம் அங்கே போய் ஏதோ பிரச்சனை, வண்டி போலீஸில். நீங்கள் வேணா 2 வருஷம் ஃபாரின் போயிட்டு வரீங்களா? கடனெல்லாம் அடைச்சிடலாம். ஃபாரின் போகிறதுக்கு பணம் நான் வேணா பேசி கர்நாட்டை வாங்கி தரேன். 2 லட்ச ரூபா தருவாரா? ஒரு 8 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கேளு. 10 லட்ச ரூபா வச்சு நான் அங்கேயே பிஸ்னஸ் பண்ணுறேன். நீங்கள் தானே ஃபாரின் போகிறேன்னு சொன்னீங்க. நான் இங்கே இருக்குது உனக்கு தொந்தரவா இருக்கா? யாரு? பேச வேண்டியதானே? அம்மா. அம்மானா என்ன? எடுத்து பேசு. பணம் தரல, அவங்க கிட்ட ஏன் பேசணும்? சொல்லு.
சொல்லுங்க தம்பி. கேட்டுட்டு எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக 2-3 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பணம் கைக்கு வந்துடும். ஹலோ சார். இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. இதுல 3 லட்சம் பணம் இருக்கு தம்பி. மண்டே ரிஜிஸ்ட்ரேஷன், பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். 5.5 லட்சம் ஓகே தானே? ஓகே சார். சார் இல்லையா? சார் வெளியே போயிருக்கிறாரு. டீ காஃபி? பரவாயில்ல மேடம், பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ரெடி பண்ணிட்டீங்களா? சொல்லியிருந்தல மேடம், இடம் ஒன்று சேல்ஸ் பண்ண போகிறேன்னு. ஆமா. இந்தாங்க மேடம். 3 லட்சம் இருக்கு. ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா? வட்டியெல்லாம் சேர்த்து 2,94,000 தான் வரும். கணக்கு பார்த்துட்டு பேலன்ஸ் வாங்கிக்கிறேன். எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல. உங்க ஃப்ரெண்டு மணி பணம் கொண்டுட்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசுறீங்களா? கொடுக்குறேன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எவ்வளோ கொடுத்துருக்க? 3 லட்சம் கொடுத்துருக்கேன். ஏன் எவ்வளோ நாள்? ஃபோன் பண்ணிட்டு வர வேண்டியதானே? இல்லை, நீங்கள் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நான் எடுத்து ஒழுங்காக பேசல. சரி, அதான் பணத்தை கொடுத்துட்டு பேசிக்கலான்னு. பணம் ரெடியானது இன்னும் என் ஒய்ஃபுக்கே தெரியாது கருணா. நேராக உங்ககிட்ட கொடுத்துட்டு பேசிக்கலான்னு வந்துட்டேன். தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம்.
இதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். ம், உனக்கு மனசாட்சியே இல்லையா? உனக்கு பணம் வேண்டப்ப மட்டும் தப்பா தோணலையா? ரெண்டு நாள்ல பணம் ரெடி ஆயிடும்னு சொல்லிருக்காரு. ஹலோ, பணம் ரெடியா? அதெல்லாம் வேணாம், நானே வந்து வாங்கிக்கிறேன். 1 ஹவர்ல வரேன்.